டொனெட்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய சிவர்ஸ்க் பகுதியை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கள நிலவரத்துல. ஏன் அப்படின்னா, இப்போ வரைக்கும் ரஷ்யாவோட பல அனலிஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ரூட்யூபா இருக்கட்டும், இது போல பல ரஷ்யன் சோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்க தரப்புல இருக்கக்கூடிய பிரதானமான கருத்து என்ன அப்படின்னா, இப்போ கர்கிவா இருக்கட்டும், சுமியா இருக்கட்டும், கர்சனா இருக்கட்டும், ஒடசாவா இருக்கட்டும், இப்போ ஜப்ரோஷியாவா இருக்கட்டும், எல்லா பகுதியிலையும் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. அதுவும் இப்போ பக்ரோஸ்க்கு நோக்கி அந்த T0504 ரோடு நோக்கியெல்லாம் முன்னேறிட்டு இருக்காங்க அச்சுரேட்டினியாலேருந்து அப்படிங்கிறவெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே டைவர்ஷன் தாங்க. அவங்களோட பிரதானமான நோக்கமே சிவர்ஸ்க்கு தான் அப்படிங்கிறது போல தான் பிரதானமாக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த சிவர்ஸ்க்குல அதிகமான ஃபோர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ரெண்டாவது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீரர்களை பிரிக்கணுன்றதுக்காக தான் பல இடங்கள்லையும் டைவர்ஷன் அட்டாக் இருக்கு. இப்போ பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் இன்னு சொல்லிட்டு பல பிளான்ஸ் வந்து ரஷ்யா வச்சிருக்காங்க. கர்கிவ்ல முன்னேற வரைக்கும் முன்னேறு, சுமில முன்னேற வரைக்கும் முன்னேறு, இந்த ஆச்சிரேட்ரேனியாலேருந்து முன்னேற வரைக்கும் முன்னேறு, செசிபிஆர்ல முன்னேற வரைக்கும் முன்னேறு, ஜப்ரோஷியால இந்த ஸ்தாரோமைஸ்கி, ஒரிசோனி இந்த பகுதியில் முன்னேற வரைக்கும் முன்னேறு அப்படிங்கிறது போல அவங்க பிளானை வச்சுக்கிட்டு பல இடத்துலையும் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாலும் சிவர்ஸ்க் பகுதியை மட்டும் ரொம்ப ஹார்டா உக்ரைன் தரப்புல ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. காரணம் ஒண்ணுமே இல்லை, இந்த ரேஸ் டு கிரமட்டாஸ்க் அப்படிங்கிறத பல பதிவுகளா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான், இந்த கிரமட்டாஸ்க்கு போகணும் அப்படின்னா சிவர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போ ரஷ்யாவோட முழு கவனமும் சிவர்ஸ்கில் தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய வீரர்களை பல இடங்களையும் பிரித்து ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பல இடங்களையும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படியோ ஏதோ இடத்துல கொலாப்ஸ் ஆயிரும். நீ அங்கே பாதுகாக்கிறியா இல்லை சிவர்ஸ்கை பாதுகாக்கிறியா அப்படின்ற கேள்வி வரும். ஒன்ஸ் இந்த சிவர்ஸ்ல இருக்கக்கூடிய வீரர்களை வேற பக்கம் மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னா மிக பெரும் அளவில் உக்ரைனோட டிஃபென்ஸ் லைன் கொலாப்ஸ் ஆயிரும். ஈஸியாக ரஷ்ய வீரர்கள் கிரமட்டாஸ்க்கு நோக்கி போக முடியும். அந்த ஒரு காரணத்தினால தான் பிரான்ஸ் ட்ரூப்ஸ் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது போலலாம் சொல்லப்பட்டு வருதுன்னு நம்ம வீடியோ பதிவுகள்லாம் பார்த்துருப்போம். பிரான்ஸ் ட்ரூப்ஸ் இங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கான காரணமும் இதுதான் அப்படிங்கிறது போலாம் சொல்லப்பட்டு வருது. இப்போ நம்ம களத்தில் போய் பார்ப்போம், இந்த சிவர்ஸ்க் எங்கே இருக்கு, இப்போ என்னென்ன பகுதியில் சண்டை நடந்துட்டு இருக்கு, ரஷ்யா அந்த சிவர்ஸ்கை பிடிக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது உக்ரைனோட ரெட் கலர்ல மார்க்கா இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரஷ்யா முன்னேறி வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருக்கக்கூடிய பகுதி. இந்த மினிமேப்ல பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல நான் ஜூம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த சிவர்ஸ்க் டொனெட்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் தான். ஸோ இந்த டொனெட்ஸ்க், இந்த சிவர்ஸும் பக்முட்டோட புறநகரம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்லோஹரிஃப்கா இருக்கு இல்லையா, நம்ம பல பதிவுகளை பார்த்துட்டு இருப்போம். ரஷ்ய வீரர்கள் பெருமளவில் பிடிக்க முடியாமல் திணறிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்று இந்த பில்லோஹரிஃப்கா. ஆனால் இந்த பில்லோஹரிஃப்கா சமீபத்தில் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரஷ்யா முன்னேறக்கூடிய விஷயங்கள் இந்த ரொஸ்டோரோலிவ்கா, ரெண்டாவது இந்த வெர்ஹோமயான்ஸ்கி, மூணாவது இந்த பில்லோரிஃப்கா. ஸோ இந்த பகுதிகளில் தான் ரஷ்யா பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. காரணம் ஒன்றும் இல்லை, இந்த சிவர்ஸ்கா தான். இந்த சிவர்ஸ்க் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம ட்ரென்ச் லைனை நான் இப்போ லோட் பண்ணுறேன், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரென்ச்சஸ் இந்த எல்லோ கலரில் மார்க் ஆயிருக்கு இல்லையா, அதெல்லாமே ட்ரென்ச் லைனு. நார்மலாக இந்த பகுதி, இந்த மார்க் ஆயிருக்க பகுதியெல்லாம் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கனாலே பெருமளவில் இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸ்லாம் விசிபிளாக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ட்ரென்ச்சஸ் பெருசாக இருக்குது, எந்த அளவுக்கு வெல் கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிறது போல். இப்போ ரஷ்யாவோட மூமெண்ட்ஸ் எந்தெந்த பகுதியை நோக்கி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பில்லோரிஃப்காலேருந்து முன்னேறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த வெர்ஹோமயான்ஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்தும் ரஷ்ய வீரர்கள் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. மூணாவது இந்த ரொஸ்டோவ்லிகா. இதுதான் மிக பெருமளவில் இப்போ பல அனலிஸ்ட் தரப்புலேருந்தும் பேசக்கூடிய விஷயம். இந்த ரொஸ்டோவ்லிகா நோக்கி தான் முன்னேறிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த செட்டில்மெண்ட் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்றது போல். ஆக்சுவலாக இந்த ரொஸ்டோவ்லிகா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாகவே தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யா இந்த பகுதியில் ஆர்மட் காலம் முன்னேறுது, இந்த இடத்துல சில பகுதிகள் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போலலாம் வரும். அதுவும் குறிப்பாக இந்த இடங்கள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது போல் ப்ரோ ரஷ்யன் தரப்புலலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் மாதிரி தெரியல. ஏன்னா அடுத்தடுத்த தகவல்கள் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். பட் ஆனால் இப்போதைக்கு ரஷ்ய வீரர்கள் முன்னேறி போகணும் அப்படின்னா இந்த ரொஸ்டோவ்லிகா ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஏன் இந்த செட்டில்மெண்ட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னா, ஏன்னா இந்த பக்முட்டை பிடிச்சாங்க இல்லையா வேக்னர், அந்த காலத்துலேருந்து இது இப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறிட்டு இருக்காங்க. ஏன் வந்து இந்த இடத்த இன்னுமே ரஷ்யவர்களால் பிடிக்க முடியல, மற்றெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான இடமா இருக்கேப்பா சிவர்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா, ஒன்று ப்ராப்பரான சப்ளைஸ் இங்கே இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு கிடைக்குது. ரெண்டாவது, இப்போ ரஷ்ய வீரர்கள் முன்னேறணும் அப்படின்னா பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய புறநகரத்துலேருந்து முன்னேற வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம மெஷர் பண்ணி காட்டுறவங்களுக்கு தெரியும். ஸோ ரொஸ்டோவ்லிவ்காக்கு ஒரு ஆப்ஷன் இந்த கர்ஷ்னோபொல்விக்காலேருந்து முன்னேறதுக்கு, ரெண்டாவது ஆப்ஷன் இந்த ரொஸ்டோவ்லிவ்காலேருந்து யங்கோலிவ்கா அந்த இடத்துலேருந்து வர்றதுக்கு,
மூணாவது ஆப்ஷன் இந்த பில்லோஹரிஃப்கா இந்த பகுதியிலிருந்து முன்னேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த என்ட்ரான்ஸ்ல இருந்து முன்னேறதுக்கு நம்ம கால்குலேட் பண்றதுக்காக இது வருது. தோராயமா இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்ல 7.5 கிலோமீட்டர், இந்த டிஸ்டன்ஸ்ல 5.5 கிலோமீட்டர், இந்த டிஸ்டன்ஸ்லயும் ரஷ்யர்கள் தோராயமாக இங்கேருந்து தான் வருவாங்க. ஸோ ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டர் வரும். இந்த 4 கிலோமீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடிய புறநகரத்தில் ரஷ்யர்கள் முன்னேறி வரும்போது ரஷ்யாவோட ஆர்மட் காலம் மூமெண்ட்ஸ் வருது அப்படின்னா உக்ரைனோட வீரர்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ எஃபிவி ட்ரோன்களை பயன்படுத்தி அந்த பகுதியில் தாக்குதல் பண்ணுறாங்க. அந்த ஒரு காரணத்தினால மிக பெரும் இழப்புகள் ரஷ்ய வீரர்களுக்கு ஏற்படுது. அதாவது சிட்டிஸ் அந்த செட்டில்மெண்ட்ஸ்லேருந்து முன்னேறி புறநகரத்தை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு டைம் எடுக்குது. அதை சாதகமாக உக்ரைன் தரப்புலேருந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதனால பெருமளவில் தடுக்கப்படுது ரஷ்யாவோட அசால்ட் ஆப்ரேஷன்ஸ். ரெண்டாவது கேட்பீங்க, ஏன்பா இங்கே மிக்கோலைவ்காவும் சக்கோவன்செட்டியும் இருக்கே, அதோட டிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தானே இருக்கும், அங்கிருந்தும் நம்ம அட்டாக் பண்ணுவாங்கல்ல ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது போல தோணும். அதுவும் இந்த மிக்கோலைவ்காலேருந்துலாம் வெறும் 1.5 கிலோமீட்டர் தான் வருது, ஈஸியாக பயன்படுத்திக்கலாம்ல அப்படிங்கிறது போல தோணும். பட் ஆனால் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் இங்கிருந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா உக்ரைனியன்ஸ் இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணுறதுலாம் உக்ரைன் முன்னேற மாதிரி, ப்ளூ ஏரோ மாதிரி இருக்கலாம், உக்ரைன் முன்னேறதுக்கு பாசிபிலிட்டி. ரெட் கலர் மார்க் பண்ணதெல்லாம் ரஷ்யா முன்னேறதுக்கான பாசிபிலிட்டி. ஓகேங்களா, பலருக்கும் தெரியும். பட் புதுசாக வர நபர்களுக்காக ஒரு சின்ன ஒரு இது. ஃபெட்ரோவிக்காலேருந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது அதே போல் இந்த சக்கோவன் சிட்டிலேருந்து முன்னேறாங்கன்னா இந்த வசூலிவிக்கா இருக்கு இல்லையா, அங்கிருந்து வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது போல் தாக்குதல் இந்த சிட்டிஸில் பண்ணும்போது ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இப்போ முன்னேறி போகிறாங்கன்னா திரும்பி அதை கேன்சல் பண்ணிட்டு விட்ரா பண்ணிட்டு திரும்ப வர மாதிரியான சூழ்நிலைக்கு உட்பட்டுரும். பல இடங்கள்லேருந்து தாக்குதல் பண்ணுவாங்க. ரெண்டாவது இது இந்த வழியாக முன்னேறாங்க அப்படிங்கும்போது ஃபெட்ரோவிக்காலேருந்து தாக்குதல் பண்ணுறாங்கன்னா இழப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தில் இந்த இடத்துல பெருமளவில் எதையும் ரஷ்ய வீரர்கள் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ சேஃபாக அவங்களோட ஆர்மட் காலம்ஸாக இருக்கட்டும், அவங்களோட வீரர்களாக இருக்கட்டும், பெருமளவில் இந்த சொலிடார் இருக்கு இல்லையா இந்த இடத்துலேருந்து வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பக்முட்ல இருந்தும் ரஷ்ய வீரர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க இது ஒரு பெரிய ஹப்பாக பயன்படுத்தி. பட் ஆனால் பக்முட்லேருந்து இப்போதைக்கு இந்த செசிவியாரை நோக்கி ஆப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கறனால இந்த சொலிடாரை வந்து பெருமளவில் பயன்படுத்திக்கிறாங்க ரஷ்யன்ஸ் அவங்களோட பேஸாக. ஸோ அப்படி பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால இந்த ரொஸ்டோவலிக்கா மேலே தாக்குதல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறது போல் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல மட்டும் கிடையாது, இந்த கேஸ் இன்னும் பல இடத்துல இருக்குது. அதாவது குறிப்பாக இதுக்கு கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ராஸ்கி இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதியிலையும் அதே போல் தான் இந்த கிரெமினாலேருந்து முன்னேறக்கூடிய வீரர்கள் இந்த ட்ராஸ்கியை போய் பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துலையும் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால இன்னும் ஃபுல்லாக அந்த செட்டில்மெண்ட்ஸ்லாம் பிடிக்க முடியல அப்படிங்கிறது போல இருக்குது. ரெண்டாவது இந்த எம்போவில்கால இருந்தும் சரி, டெர்னில் இருந்தும் சரி, இதை உக்ரைனியன் சாதகமாக பயன்படுத்தி கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ரஷ்யா பிடிச்ச பகுதியெல்லாம் திரும்பி எடுத்துக்கிறாங்க. இந்த பகுதியில் அப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே போல தான் இந்த ஏரியாவில் நடந்துட்டுருக்கு. ஆனால் இப்போது இதோட சுச்சுவேஷனே மாற ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யா இது போல் பல இடங்கள்லையும் முன்னாடி வந்து தாக்குதல் பண்ணுறதுனால இங்கே இருக்கக்கூடிய வீரர்களை வேறு பக்கம் ரீடிப்ளாய் பண்ணுறதுனால கூடிய விரைவில் இந்த ரொசோவிலிவ்கா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஒன்ஸ் இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக ரஷ்யா இந்த சிவஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, இதை நோக்கி அப்படி இங்கே இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்லாம் பிடிச்சிட்டு முன்னேறினாங்கன்னா சிவஸ்கோட தெற்கு பகுதியில் போய் நின்று தாக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது இந்த ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கு இல்லையா, இத்தனை நாளாக ரஷ்யவர்கள் அங்கே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரெஞ்சுக்குள்ள ரஷ்யா வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரஷ்யாவோட ஃபிளாக் இருக்கு இல்லையா, அன்அஃபிஷியல் சோர்ஸ் தான். இப்போ வரைக்கும் ரஷ்யா இந்த ட்ரெஞ்ச் பொசிஷன் எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இந்த வெஹிம் ஒக்யாம்யான்ஸ்கி இருக்கு இல்லையா, இதோட ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே சண்டை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, அதனால தான் அது மார்க் பண்ண வச்சிருக்கோம். பட் ஆனால் இது போல் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஒன்ஸ் இதுவும் நடந்துருச்சு, இந்த வெர்ஹோகமின்ஸ்காவும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கும்போது இங்கிருந்து முன்னேற ஆரம்பித்தாங்கன்னா சிவஸ்கோட கிழக்கு பகுதியிலேருந்து வந்து ரஷ்ய வீரர்கள் முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. அது சிவஸ்க்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒன்ஸ் பல இடங்கள்ல இருந்தும், அதுவும் இந்த பில்லோரிஃப்கா சமீபத்தில் ரஷ்யாவோட கொடி பறக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி மட்டும்தான் இன்னும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல. ஒன்ஸ் அதுவும் வந்துருச்சு அப்படின்னா இந்த சிவஸ்கி டோனஸ்க் ரிவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓடிட்டுருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் ரஷ்ய வீரர்கள் இங்கேருந்து கிராஸ் பண்ணி வரதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒன்ஸ் இதுவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ரஷ்யா இங்கே இருக்கக்கூடிய இந்த பில்லோரிஃப்கால இருந்தும் இந்த ஹரியாரிஃப்கா, இந்த செப்ரியான்ஸ்க் இந்த வழியெல்லாம் முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே முன்னேற வரும்போது இந்த சிவஸ்கோட வடக்கு பகுதியிலேருந்து வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய என்சர்க்கிள்மெண்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக சிவஸ்க் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு 2 ஆப்ஷன் கேட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. பில்லோரிஃப்கா ஆல்ரெடி ஓப்பனில் இருக்க, ஹில்லை மட்டும் பிடிச்சாங்கன்னா போதும். ஒன்ஸ் இந்த
ஸ்ட்ராங் ஹோல்டும் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதையும் ரஷ்யா பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது போல் பல அனலிஸ்ட் தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. நடக்குதா என்ன? ரஷ்யாவோட பிரதானமான நோக்கமாக இருக்கக்கூடிய இந்த சிவர்ஸ்கை ரஷ்யா கூடிய சீக்கிரம் பிடிக்கிறாங்களா, அதுவும் இந்த அஃபென்சிவ் ஆப்ரேஷன்ல பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.